வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் இன்னைக்கு தியேட்டர்களில் ஒரு ஃபீல் குட் படமாக ரிலீஸ் ஆகிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரிவ்யூக்குள்ள இருப்போம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா சில படங்கள் மட்டும்தான் நம்மள அந்த கதாபாத்திரங்களோட ஒன்றிணைந்து பார்க்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படமும். ஸ்ரீலங்கால இருந்து ஒரு குடும்பம் அகதியா தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமே இங்கு அவர்கள் எப்படிப்பட்ட மனிதர்களையும் எந்த மாதிரியான பிரச்சனைகளையும் சந்திக்கிறாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. அயோத்தி படத்துல அன்பு மனிதனையும் இதெல்லாம் தான் எல்லாத்தையும் விட பெருசு அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படமும். இந்த படத்துல காமெடி மற்றும் எமோஷனல் கலந்து இந்த கதையை அவங்க பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் அபிஷன் ஜீவன் தன்னுடைய முதல் படத்திலே தனக்கான முத்திரையை பதிச்சுட்டாரு. இவ்வளவு மெச்சூர்டா ஒரு கதையை கதாபாத்திரங்களை எழுதி இயக்குறது தன்னோட முதல் படத்துல அப்படின்றது ரொம்ப எளிதான விஷயம் கிடையாது. அதை அவர் ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. அந்த படத்தோட இன்னொரு பெரிய பலம் ஷான் ரோல்டனோட பாடல்கள் மற்றும் பின்னணி இசை ரொம்ப கச்சிதமா இருந்தது. படத்தோட பல காட்சிகள்ல நம்மள ரொம்ப ரசிக்க வச்சது இவரோட பின்னணி இசையும் கூட தான். சசிகுமார் அவர்களுக்கு அயோத்தி மாதிரியான இன்னொரு பாசிட்டிவான ரோலு அதை அவரோட நேர்த்தியான நடிப்பு மூலமா நம்மள ரொம்பவே ரசிக்க வச்சுட்டாருன்னு சொல்லலாம். மனுஷனை பார்த்தாலே அடட இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல அவருடைய முகபாவனைகள் படம் நடிகளும் நம்மள ரொம்பவே ரசிக்க வச்சது. சிம்ரனோட கேரக்டர் ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே மாதிரி யோகி பாபாவோட ஒன்லைனர் எல்லாம் முதல் பாதியில செமையா இருந்தது. தியேட்டர்ல எல்லாருமே ரொம்ப ரசிச்சாங்க. குமரவேல், ரமேஷ் திலக், MS பாஸ்கர், பக்ஸ் மற்றும் மற்ற துணை கதாபாத்திரங்கள் எல்லாருமே அவங்களுக்கான ரோலை ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாங்க. இவங்க எல்லாரையும் விடையும் ரொம்ப ஜாலியா நம்மளை வச்சிருந்தது அந்த குட்டி பையனோட கேரக்டர் தான். படம் ஆரம்பிச்சதுல இருந்து கடைசி வரையும் எங்கெங்கெல்லாம் எமோஷனல் சீன்ஸ் வருதோ, எங்கெங்கெல்லாம் ரொம்ப சீரியஸான சீன்ஸ் வருதோ அங்கெல்லாம் அந்த குட்டி பையன் அந்த சீனை அப்படியே வேற லெவல்ல மாத்தி பயங்கரமா எல்லாரையும் சிரிக்க வச்சிருவான். அதுவும் அந்த மம்பட்டியான் சாங் எல்லாம் அல்டி. அதெல்லாம் வேற லெவல் காமெடி, செமையா ஃபன் பண்ணிப்பான். படத்துல பயங்கர சுறுசுறுப்பான ஒரு கேரக்டர். இந்த குட்டி பையன் இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு அழகா ஒரு கேரக்டரை பிளே பண்றதுலாம் சாதாரண விஷயம் இல்ல. செமையா பண்ணியிருந்தான். அண்ட் சசிகுமாரோட மூத்த பையனை வரக்கூடிய அந்த கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பர்சனலா எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆன ஒரு கேரக்டர். அண்ட் அந்த கேரக்டர் சசிகுமார் கூட ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும். அது பயங்கர எமோஷனலா இருந்தது. அண்ட் டேரக்டருக்கு ஒரு குட்டி கதாபாத்திரம். பட் அந்த கதாபாத்திரம் கடைசியா ஒரு நல்ல இம்பாக்ட்ஃபுல்லான சீன்ல அவருமே சூப்பரா நடிச்சிருந்தாரு. அண்ட் திரைக்கதையை பொறுத்தளவுக்கு எங்கேயுமே எனக்கு பெருசா போர் அடிக்கல. முதல் பாதியும் சரி, இரண்டாம் பாதியும் ரெண்டுமே ரொம்ப ரசிக்கும்படியா இருந்தது. நிச்சயம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எல்லாரையும் கவரக்கூடிய படமா இருக்கும். தாராளமா குடும்பத்தோட போய் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்துக்கு என்னுடைய ரேட்டிங் 10க்கு 8 கொடுப்பேன். நீங்க இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு எந்த பிடிச்சது அப்படின்றது மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மற்றும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.